ஒரு எல்லாம் சொல்லலாம். அப்பா மூலம் வந்தார், அப்பா மூலம் வந்தார்ல, வந்துடலாம். எத்தனை அப்பா சார் பிள்ளைகளை கொண்டு வந்துட முடியுது? எல்லா அப்பாக்களுக்கும் தான் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி. எல்லா கவுன்சிலரும் தான் தன் பிள்ளையை சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? நீயே கவுன்சிலராக தானே இருக்க. அது இல்லை, அவருடைய தனித்தன்மை. அவருடைய தனித்தன்மை நம்மளுக்கு இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தந்த உடம்பை ஃபிட்னஸ், ஃபுட் கண்ட்ரோலு, இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த கஷ்டப்பட்டாது அந்த டான்ஸ் ஆடுறது, அதை தாண்டி காலப்போக்கில் அப்படியே அது அந்த ஞானம் அல்லது முதிர்வு, சரி ரைட்டு இன்னொரு 10-15 வருஷம் ஆனால் நம்மளுக்கும் முதுமை வந்துடும். எம்ஜிஆரும் செத்தான் போயிட்டார், எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ அடுத்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற அவரோட அடுத்த சிந்தனை. ஸோ ஒவ்வொரு நாளைய பயனுள்ள நாளாக மாற்றணுன்ற சிந்தனையே நல்ல விஷயம் தானே சார். ஸோ அந்த வகையில் அவருடைய ரூட்டு வேறு. மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து மணிக்கணக்கில் நின்று அத்தனை பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்து போய் இறங்குறதுன்றதெல்லாம் அப்படியேப்பா, யாரும் அவர் போய் சொல்ல இல்லை, அவர் நிற்கிறார்ல. இத்தனை பேரை நின்று சோர்வு தட்டினாலும் அத்தனை பேரையும் அந்த ஸ்டேஜில் வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்புறது என்பது அத்தனை இதயங்களை சந்தோஷப்படுத்துகிறாரு. அது அந்த வகையில் அவர் வேறு ஒரு தனித்தன்மை கொண்டு வர இருக்கார்.